அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புல்லு. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2019ஆம் ஆண்டு வந்த ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சரிதானே புல்லு? 2019 வந்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸ் தான். சரிதானே? அப்போ பாருங்கள், முக்கியமான கேள்விகள் நியூ சிலபஸ் ஃபார்மட்டு தான் இனி கேள்விகள் வரும். இதை பாருங்கள். முதலாவது விஞ்ஞானிகள் சம்பந்தமான ஒரு கேள்வி. சரிதானே? இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரிசர்ச் புக்கை வச்சு நீங்கள் கொஞ்சம் அந்த முக்கியமான விஞ்ஞானிகளுக்குரிய அவருடைய கண்டுபிடிப்பு எந்த செல்லிகி என்றதை ரிசர்ச் புக்கை வச்சு கொஞ்சம் பாடமாக்கி கொண்டால் இலகுவாக விலகி பேத்திடும் விஞ்ஞானிகள் சம்பந்தமான கேள்வி. சரிதானே? அணுக்களினால் உறிஞ்சப்படும் அல்லது காலப்படும் சக்தி சொட்டாக்கப்படுகின்றது. எனக்கு தெரியும், சக்தி சொட்டாக்கத்தோட மெயினாக 2 பேர் சம்மந்தப்பட்டது, 2 அல்லது 3 சொல்லிடும். ஒன்று மேக்ஸ் பிளாங்க், அடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அடுத்தது நீல் போர். லூயி டி புரோக்லியும் அது அந்த தலைப்பு கீழான் வார, ஆனால் அவர் வேறு கருத்து. சரிதானே? அதாவது நீங்கள் இந்த தலைப்பை பற்றி ரிசர்ச் புக்கில் சரிதானே பேஜ் 15 உங்களே பார்க்கலும் சக்தி சொட்டாக்கம் என்ற தலைப்பு கீழே இருக்குமா, சக்தி சொட்டாக்கம் என்ற தலைப்பு கீழே இதை பற்றி விரிவாக கொடுத்தீங்கி வழங்கறிக்கலும். அதாவது இப்போ இங்கே கேரியில் சந்திக்கிறது வந்து அந்த கேரியில் சந்திக்கு வந்து அணுக்களால் உறிஞ்சப்படும் காலப்படும் சக்தி சொட்டாக்கப்படுகின்றது. அந்த கூட்டுக்குரிய ஆள் வந்து மேக்ஸ் பிளாங்க். அந்த கூட்டுக்கு சரியான விளக்கம் வந்து மேக்ஸ் பிளாங்க் தான் சொல்லி. மேக்ஸ் பிளாங்க் தான் அணுக்களால் உறிஞ்சப்படும் அல்லது காலப்படும் சக்தி சொட்டாக்கப்படுகின்றதுன்னு பேஜ் 15 இருக்கும். சரிதானே? ரைட். அதில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சக்தி சொட்டாக்கம் சம்பந்தமான இன்னொரு கருத்து சொன்ன, அது அடுத்த பக்கத்தில் இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன, உலோக மேற்பரப்பிலிருந்து வெளிப்படும் கதிர்ப்புகள் மிகச்சிறிய சக்தி பொதிகள் கற்றைகள் ஆகும்னு தெரிந்தார் என்ற வசனம். அதாவது உலோக மேற்பரப்பிலிருந்து வெளிப்படும் கதிர்ப்பு பற்றி வந்தால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரும். சரிதானே? சக்தி சொட்டாக்கத்தில் அது மார்க் பண்ணிக்குவோங்க. அதோட போர் கொள்கையை வச்சு நாங்கள் இதை கொஞ்சம் விளக்கு, போரின் மாதிரியும் வச்சு இந்த சக்தி சொட்டாக்கத்தை வச்சு சக்தி சொட்டன் எல்லாம் படிக்க இந்த போர் மாதிரி வச்சு என்பதால் அந்த போர் மாதிரியும் இதுக்கு சம்மந்தப்படுது. சக்தி சொட்டாக்கம் சரியா பொதுவாக சம்மந்தப்படுது ஒன்றால் போர் மாதிரி. தனிப்பட்ட அந்த தனியான கூட்டு சேர்ந்தால் நாங்கள் அவதானிக்கோம். நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு கூட்டிக்கு, மேக்ஸ் பிளாங்க்கு ஒரு கூட்டிக்கு. சரிதானே? ரைட். இதில் தகுந்த ஆன்சர் வரணும். மேக்ஸ் பிளாங்க் தான் முதலாவது. சரிதானே? நீல்ஸ் போருக்கும் ஆன்சர் குறித்து இது ஸ்கீமில் 4வது, ஆனால் 2வது தான் மிக பொருத்தமாக வரணும். இப்போ பார்ப்போம். அடுத்ததில் சிறிய துணிக்கைகள் உகந்த நிலைமைகளின் கீழ் அலையியல்புகளை காட்டுகின்றன. அதுவும் அதே பேஜில் ஈகும். பேஜ் 16 அலையியல்புகளை காட்டுவது வந்து சம்பந்தமாக பேசினால் வந்து லூயி டி புரோக்லி. சரிதானே? அந்த கதிர்ப்பு சக்தியானது பொருத்தமான நிபந்தனையில் துணிக்கைகளாக நடப்பினோம். துணிக்கை இயல்பு காட்டினாலும் அந்த ஷடமானது பொருத்தமான நிபந்தனைகளில் அலை இயல்புகளையும் காட்டக்கூடியது. அலை இயல்பு துணிக்கை இயல்பு 2ஐயும் காட்டக்கூடியது என்று லூயி டி புரோக்லி சொன்னார். இதை வச்சு நாங்கள் இலத்திறனுக்கு அலை இயல்பு மீக்கி துணிக்கை இயல்பு மீக்கி என்பதை விவரிக்க. சரிதானே? ரிசர்ச் புக்கு கொஞ்சம் ஆரம்பத்திலேருந்து வாசித்து முக்கியமான பாயிண்ட் போல் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோண்டா உங்களுக்கு விளங்குறது கேளும். அடிக்கடி கேள்விகள் வாரதை தொகுத்து சரி வச்சுக்கோங்க. சரிதானே? ரைட். அப்போ முதலாக இந்த கேள்விக்கு 2வது ஆன்சர் தான் மிக பொருத்தம். 4வது ஆன்சரும் கொடுத்தீங்க. ஓகே. சரிதானே? ரைட். அடுத்தது 2ஆம் கேள்வி பாருங்கள். சக்தி சொட்டன் கேள்வி. நான் என்ன வளமையாக வார சக்தி சொட்டன் கேள்வி ஒவ்வொரு வருஷம் வந்து கண்டிக்குது. அதால் கட்டாயம் இதில் ஒரு தளி கொண்டு பெற்றுக்கோங்க கட்டாயம். சரிதானே? ரைட். முதன்மை சக்தி சொட்டன் என்சமன் 3 இனி இந்த இலத்திறன் சோடியில் எண்ணிக்கை கேட்டி. சரிதானே? ரைட். என்சமன் 3 எல் பெருமானம் எந்த வரையிலும் 0 வரையிலும் 1 வரையிலும் 2 வரையிலும் 3 வரையிலுமா 7 எந்த பெருமானத்தையும் பார்க்க எல் பெருமானம், எம்எல் பெருமானம், எம்எஸ் பெருமானம் எல்லாம் குறையத்தான் வர. சரிதானே? ரைட். இது வந்து SPD. சரிதானே? ரைட். எஸ்ண்டா அதில் ஒரு ஓபிட்டல் தான் நீக்கி, எஸ்ல ஒரு ஓபிட்டல் தான் நீக்கி, எஸ்ல ஒரு ஓபிட்டல் தான் நீக்கி, பியில் வந்து 3 ஓபிட்டல் நீக்கி, டியில் வந்து 5 ஓபிட்டல் நீக்கி. ஹேட்டிக்கு என்சமன் 3 இருக்கத்தக்க என்சமன் 3 இணைந்த இலத்திரன் சோடிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்சமன் 3. அதாவது 3Sல வந்து 2 இலத்திரன் நீக்கலும் மேக்சிமம், இதில் 6 இலத்திரன் நீக்கலும் மேக்சிமம், இதில் சரியா 10 இலத்திரன் ஈக்கலும்.
இப்போ இலத்திரன் ஷோடி கேட்டீங்க 1 2 3 4 5 6 7 8 9 9 இலத்திரன் ஷோடி. இலத்திரன் எண்ணிக்கை கேட்டால் 18. இலத்திரன் ஷோடி என்பதால் 9 இலத்திரன் ஷோடி. விளங்குதா? மறைமுகமாக இதில் எத்தனை ஒபிட்டல் ஈக்கன்னு கேட்டாலும் 9 ஒபிட்டல் ஈக்குமணி சொல்லுவேன். ஒவ்வொரு ஒபிட்டலையும் இலத்திரன் 2 இலத்திரன் ஈக்க 1 இலத்திரன் ஷோடி. விளங்குதா? அப்போ என்ஷமன் 3 இணைந்து இலத்திரன் ஷோடிகளில் கேட்டீங்க. விளங்குதா விஷயம்? அப்போ இரண்டாவது கேள்விக்கு 5ஆம் ஆன்சர். சரிதானே? ரைட். சக்தி சொட்டன் கேள்விகள் எல்லாம் எல்லா வருஷம் வந்து சக்தி சொட்டனை தொகுத்து ஒன் ஷாட்டில் செஞ்சு பாருங்கள். அப்போ அதில் ஒரு ஃபுல் கிளியரோன்னு எடுக்கலும். சரிதானே? ரைட். அடுத்தது பறவை கட்டமைப்பு. நான் பறவை கட்டமைப்பு தொகுத்து தந்தீங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் 2016 வீடியோ நினச்சிப்பேன். அதில் தொகுத்து தந்த பாடமாக்கி வச்சுக்கோங்க. சரியா? பாசப்பரில் வந்த பறவை கட்டமைப்புகளில் மொத்த பறவை கட்டமைப்பத்தின உறுதியான பறவை கட்டமைப்பத்தினு தொகுத்து பாடமாக்கி வச்சுக்கோங்க. இதில் அப்போ C2O4 2 minutes கேட்ட உடனே 2 நிமிஷத்தில் 2 செகண்டில் விளையாடி பெற்றுடும். இல்லாட்டி நீங்கள் இதுக்கு வாரதெல்லாம் கீறி அதிலே டைம் போகும். 2-3 நிமிஷம் டைம் வைத்திரும். அப்போ C2O4 2 minutesக்கு உங்களுக்கு தெரியும் 4 பறவை கட்டமைப்பு. C2O4 2 minutesக்கு 4 பறவை கட்டமைப்பு கீறிடும். சரிதானே? ரைட். அதாவது அதை கீறி காட்டுவேன். C2 சரியா? இதுதான் அடிப்படை கட்டமைப்பு அந்த. சரிதானே? ரைட். பொதுவாக நாங்கள் வீட்டுக்கு டபுள் பண்டு போட்டுட்டு ரைட், இது சிங்கிள் பண்டு எப்பவுமே ரைட், இங்கே ஒரு டபுள் பண்டு போடுவேன். அடுத்தது இங்கே அடுத்த டபுள் பண்டை போடுவேன். ரெண்டாவது இங்கேயும் போடுவோமே. அடுத்தது இது அப்படி வச்சு இந்த இடத்த இங்கே மாற்றுவேன். சரிதானே? அடுத்தது இப்போ இங்கேயும் போட்டிக்கு இங்கேயும் போட்டிக்கு அடுத்தது இங்கே போடிடும். இப்போ இங்கேயும் விளங்குதா? இங்கேயும் அட்டகம் பூர்த்தி செய்ய போகிறோம் கட்டாயம். அடுத்தது இங்கேயும் விளங்குதா? இந்த இடத்துல வச்சுக்கிண்டு இங்கே ஒன்று போட்டேன், இந்த இடத்துல வச்சுக்கிண்டு இங்கே போட்டேன். அடுத்தது இவ்விடத்துலேருந்து இங்கே போட்டேன், இங்கேருந்து இங்கே. ஓகே, ஒரு எட்டத்து சாம்பத்தினா சரி. கார்பன் சுற்றி 4 பிணைப்பு வந்தீங்க. சரிதானே? கார்பன் சுற்றி 4 பிணைப்பு வந்தீங்க. C2O4 2 minutes 2 minutes சீக்குது. எல்லாத்துலேயும் 2 minutes விளங்குதா? இல்லை 2 minutes சீக்குது. சரிதானே? இந்த 4 தான் கீரையிலும் வேறு கீரையில் நீங்கள் கார்பனுக்கு தாத்துக்கு இப்படி டபுள் பண்ட் போட்டு கீரை போனால் கார்பனை இப்படி டபுள் பண்ட் கீரை போனால் இவற்றில் 4 minutes இருக்கும். அப்படி கீரையில் வருங்க. C2O4 4 minutes வந்துடும். கார்பன் 2 மேலே டபுள் பண்ட் போட்டால் விளங்குதா விஷயம்? எந்த 4 தான் கீரையிலும் நீங்கள் பறவை கட்டமைப்பு அடிச்சிக்கும். பறவை கட்டமைப்பு கேள்வி வந்தால் நான் சொல்லுவேன். பறவை கட்டமைப்பில் ஒரு மூலக்கூறு தந்தால் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், அதில் மையணு தீர்மானிங்க. மையணு யாராவது மின்னழுத்தமே குறைஞ்ச அணுவாக வரும். சரிதானே? அப்போ ஒரு மையணு வச்சு நீங்கள் கீரோணும். இப்போ மூலக்கூறண்டா இந்த சொல்லு மூலக்கூறன்னு சொல்லி ஏதாவது ஒரு மூலக்கூறு CH4 விளங்குதா? இப்போ இது C2O4 2 minutes ஒரு அயனா மூலக்கூறண்டா அதில் ஏற்றம் மீக்காது. அப்போ நாங்கள் கீறுறதில் ஏற்ற பகிர்வுகளை குறைச்சி ஏற்றம் வந்தாலும் விளைவாக ஏற்றம் வராத மாதிரி கீறணுமா மூலக்கூறு. அதில் மெயினாக கீரைக்கொள்ள அட்டகம் பூர்த்தி செய்யப்படணும். மையணு சுற்றி அட்டகம் பூர்த்தி செய்யப்படணும். யாருக்கு? 2ஆம் ஆவர்த்தன மூலங்களுக்கு பொதுவாக அட்டகம் மீறலை. 8 இலத்திரன் மையணு சுற்றி 8 இலத்திரன் மீறாது. அதுலேயும் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அதுகளுக்கு மையணு சுற்றி 8 இலத்திரனை மீறாது. 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களுக்கு அட்டகம் மீறலும். சல்ஃபர், குளோரின், பாஸ்பரஸ் அதுபோல் அட்டகத்தை மீறும். சரிதானே? நான் 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் மையணுவாக வந்தால் அட்டகத்தை மீறாது. சரிதானே? அதுக்குள்ள மட்டும் தான் கேள்வி வரும். அப்போ கீரைக்கொள்ள அட்டகத்தை மீறப்படாது, அட்டகம் பூர்த்தி செய்யப்படணும். மூலக்கூறண்டா ஏற்றம் விளைவாக வரப்படாது. அயரண்டா அதுக்குரிய ஏற்றம் வரணும். அதில் உறுதியற்றது கேட்டால் உறுதியானதில் ஏற்ற பகிர்வுகள் குறைச்சலாகிக்கணும். உறுதியற்றதில் ஏற்றப்பகிர்வுகள் கூட வார மின்னழுத்தமே கூடத்தில் ப்ளஸ் வார அதெல்லாம் உறுதியற்ற கட்டமைப்பு. சரிதானே? இப்போ நீங்கள் தியரியில் படிச்சிக்கும் நோட்ஸையும் பார்த்து கொஞ்சம் விலங்கெடுத்துக்கோங்க. முக்கியமான செக்ஷன் பறவை கட்டமைப்பு MCQலையும் வருது ஒவ்வொரு வருஷமும். முதலாம் ஸ்ட்ரக்சரில் கீரைவாரே பறவை கட்டமைப்புகள் கீரைவாரே. அதால் இதில் ஃபுல் ப்ராக்டிஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ரைட்டு.
அஞ்சாவது மின்னதித்தன்மையில் மிகப்பெரிய வேறுபாடுள்ள மூலகச் சோடியை இனம் காண்க. பாருங்கள், நான் உதாரணத்துக்கு இப்போ எழுதுவேன். இப்போ இது எழுதுவேன் பாருங்கள். ரைட், இப்போ பாருங்கள். லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். நியோனுக்கு மின்னத்தன்மை பெருமானம் இல்லை. இங்கே ஒன்று ஹைட்ரஜனை போட்டுக்கொள்வோம். சரிதானே? ரைட்டிக்கிறோம். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின். சரியா? இங்கே பொட்டாசியம், கால்சியம். இப்போ மின்னதித்தன்மை பெருமானங்களை ரஃப்பாக பாடமாக்கி வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு ஓர்டர்னு இருக்குது. இப்போ ஃப்ளோரின், ஆக்சிஜன், குளோரின், நைட்ரஜன், புரோமின், அயடின், சல்ஃபர், கார்பன், பாஸ்பரஸ், ஹைட்ரஜன். இது ஒரு மின்னத்தன்மை 10 வரிசை. சரியா? இப்போ மின்னத்தன்மை ஆகக்கூட ஃப்ளோரினே சைட். அதில் பெருமானம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 4 நீங்கள் படிச்சிக்கணும் தியரியில். சரி தானே? ரைட். ஆக்சிஜனுக்கு 3.5. அதுலேருந்து 5 குறைச்சி வாங்க. இங்கே இதுக்கு வர 3, இதுக்கு வர 2.5, 0.5 குறைங்க. இதுக்கு வர 2, இதுக்கு வர 1.5, இதுக்கு வர 1. எப்படி பாடமாக்க முறை? 2ஆம் ஆவதன மூலகங்களுக்கு மின்னதித்தன்மை பெருமானம். சரியா? பாடமாக்க சொல்லல, யாபம் வச்சுக்கோங்க. 0.5 கூட்டி வரணும். இங்கே 1 போட்டால் 1.5, 2, 2.5, 3, 3.5, 4. சரியா? உங்களுக்கு தெரியும். ஃப்ளோரினுக்கு ஆகக்கூட 4 வார, ஆக்சிஜனுக்கு 3.5, நைட்ரஜனுக்கு 3, கார்பனுக்கு 2.5. இது ஒரு சம்டைம் தெரியாமல் இருந்தாலும் 0.5 குறையுது. 2.2 இது இல்லை, இது 2, இது 1.5, இது 1. இதுக்கு வந்து ஏன்பா கொண்டு குறைய 0.9. பின்னி 0.3 கூட்டிவா. இதுக்கு 1.2 வார, இதுக்கு 1.5 வார, இதுக்கு 1.8 வார, இதுக்கு 2.1 வார. நான் இது மட்டும் 0.4 கொடு, இதுக்கு 2.5 வார. எனக்கு தெரியும் குளோரினும் 3 சரிங்க. சரிதானே? சரியா? இது 4, 3.5, 3. சரியா? குளோரின் 3, நைட்ரஜன் 3, ப்ரோ. சரியா? 2.8, 2.5, 2.5, 2.5, 2.1, 2.1. சரியா? ரைட். இந்த கொஞ்சம் மூளை தெரியுமென்றால் இலகுவாக விடை போயிடும். 2ஆம் ஆவதனத்துக்கு இங்கேருந்து 0.5 குறைச்சி வாங்க. இதில் இங்கே மட்டும் 0.5, அப்புறம் இதில் 0.33 குறைச்சி வரணுமா? இல்லாட்டி இங்கே 0.9 3 கூட்டி வந்து சல்ஃபர்டையும் குளோரினையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். பாடம் இருந்தால் இலகுவாக விடை பெற்றாலும் இந்த கேள்விக்கு விளங்குதா? பாருங்க, போரனுக்கும் அலுமினியத்துக்கும் இடையில வித்தியாசம் 0.5, 1க்கு வித்தியாசம் 0.5. பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இடையில வித்தியாசம் இல்லை, 0. போரனுக்கும் சிலிக்கனுக்கும் இடையில வித்தியாசம் 1.2. போரனுக்கும் கார்பனுக்கும் இடையில வித்தியாசம் 0.5. அலுமினியத்துக்கும் கார்பனுக்கும் இடையில வித்தியாசம் 1. இவர் தான் பெரிய வித்தியாசம், அலுமினியம் கார்பன். 5ஆம் மாதம். சரியா? இந்த ரஃபா பாடமாக்கு முறை சொல்லி தந்திக்கு யாபம் வச்சுக்கோங்க. மின்னத்தன்மை பெருமானம். சரிதானே? ஆவதன வழி அதிகரிக்கும், ஆவதன வழியை மின்னத்தன்மை பெருமானம் அதிகரிக்கும், கூட்டம் வழியே குறையும். சரிதானே? முதல் ஃபஸ்ட் 20 மூலகத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் 20 மூலகத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு 1, இதுக்கு 0.9, இதுக்கு 0.8 வார. சரியா? அதோட இதுக்கு 1 வார. சரியா? அப்போ முதல் ஃபஸ்ட் 20 மூலகம் தெரிஞ்சுக்கொண்டா சரி. அடுத்தது ஹைட்ரஜனுக்கு 2.1. விழுமிய வாயுக்களுக்கும் மின்னத்தன்மை பெருமானம் இல்லை. ஓகே, ரைட். 6வது கேள்வி பாருங்கள். அடுத்தது. சரியா? ஒரு மூலக்கூறு சந்திக்கு அதை வச்சு எலக்ட்ரான் சோடிக்கு ஏற்ற விதம் வடிவத்தை கேட்டி. இலகுவான ஹெலிகான். சரியா? நைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே நைட்ரஜன், இங்கே ஆக்சிஜன். சரியா? மையானு சுற்றி சரியான வடிவத்தை கீர்னா சரி. அட்டத்தை பூர்த்தி செய்த மாதிரி தட்டம் பூர்த்தி இல்லை ஆகுது. நான் 2 லத்தனை போட்டு அட்டம் பூர்த்தி விடும். சரியா? அடுத்தது இந்த எலும்பத்துக்கு டபுள் பொண்ணை போடும். சரியா? மூலக்கூறு ஏட்ட பகிர்வுகளை குறைச்சி கீர்னா சரி. உதாரணத்துக்கு இவத்தில் நாங்கள் டபுள் பொன் போட்டால் ஏற்றம் வரும். பாருங்கள், இவத்துக்கு ஒன்று டபுள் பொன் போடலாம். ஹைட்ரஜனுக்கு ஒரு எப்போ முறுகினே இப்போது 1 இவத்து டபுள் பொன் போடலும் இவத்து தான் அடுத்த டபுள் பொன் போடுறதுக்கு ஏழும். இவத்து டபுள் பொன் போட்டோன்னு வைங்களே, ப்ளஸ் ஓல் வந்து ஏற்றம் வருது. அப்போ அது கொஞ்சம் உறுதியற்றது. இதுதான் உறுதியானது. சரியா? இதை வச்சு தான் செய்யணும். ரைட். பாருங்க, இப்போ ஹெட்டிக்கில் எத்தனை சோடிக்கு எத்தனை விதம் வடிவம்.
பாருங்கள் இலத்தனை சோடிக்கு எத்தனை எப்படி பார்க்க 1 2 3 சிக்மா பிணைப்பையும் தனிச்சொடியம்மா 1 2 3 சிக்மா பிணைப்பு தனிச்சொடி உண்டு 3 + 1 4 4 sp3 கலப்பு sp3 கலப்பண்டா அதுக்குரிய இலத்தனை சோடிக்கு எத்தனை விதம் நான்முகி தெரியுமா 2 sp சரியா உங்களுக்கு தெரியும் 2 sp 3 sp2 4 sp3 5 sp3d 6 sp3d2 ரெண்டு கலப்பு sp என்ற இலத்தனை சோடிக்கு எத்தனை விதம் நேர்கோடு இதுக்கு தலமுக்கோணம் sp3க்கு நான்முகி sp3dக்கு முக்கோண இருக்கும்பகம் இதுக்கு சதுர இருக்கும்பகம் எண்முகியா ரைட் அப்போ sp3க்கு வர்றது வந்து நான்முகி இலத்தனை சோடிக்கு எத்தனை விதம் இதை சுற்றி அடுத்து இதை பார்த்துட்டு இப்போ இலத்தனை சோடிக்கு எத்தனை விதம் இதில் 1 2 3 3 sp2 தலமுக்கோணின் ஹந்திக்கு சரிதானே இலத்தனை சோடிக்கு எத்தனை விதத்தை கண்டுபிடிச்சிட்டாச்சு இப்போ வடிவத்தை கண்டுபிடிப்போம் சரியா வடிவம் இதில் வடிவம் பார்க்கணும் சிக்மா பிணைப்புக்கு 8 தனிச்சோடிக்கு 2 முடுங்க 8 16 24 2 அப்போ 26 பெருமானம் இந்த முக்கோண கூம்பகம் சரியா வடிவ பெருமானம் தெரியுமா 26 பெருமானம் வர்றது முக்கோண கூம்பகம் அப்போ N1க்குரிய வடிவம் முக்கோண கூம்பகம் இதில் வடிவம் வந்து சிக்மா பிணைப்புக்கு 8 தனிச்சோடிக்கு 2 பை பிணைப்பு இல்லை 8 16 2 18 கோண அப்போ N1க்கு இலத்தனை சோடிக்கு எத்தனை நான்முகி வடிவம் கூம்பகம் N2க்கு இலத்தனை சோடிக்கு எத்தனை வந்து தலமுக்கோணி வடிவம் வந்து கோண ஸோ முதலாவது ஆன்சர் பாருங்கள் இலகுவாக விளங்கெடுக்கலும் சரியா கெமிஸ்ட்ரி லேசி சொல்லிக்கு கெமிஸ்ட்ரி வந்து லேசான பாடம் சரியாக படித்து கொண்டா ஈஸியாக மார்க்ஸை பெருமான பாடம் தான் கெமிஸ்ட்ரி சரியான ரைட் அடுத்தது 11வது கேள்வி பாருங்கள் மின்னதித்தன்மை கேள்வி நான் இதுக்கு முந்தையும் விளங்க பற்றி இப்போ இந்த கேள்வி சரியா சரி வீடியோவில் நினைக்கிறேன் ரைட் ரிப்பீட் பார்ப்போம் மின்னதித்தன்மை கேள்வி இப்படியான மூலக்கூறுகளை வந்து மின்னதித்தன்மை வரிசையை கேட்டால் அதில் வடிவத்தை நாங்கள் ஃபஸ்ட்டு கீறிக்கொள்ளணும் அது ஒரு கலப்பு பாக்கு ஏற்றம் பாக்கு ஒற்றியற்றன் பாக்கு அதை வச்சு நான் வெளியே போகிறேன் சரிதானே இப்போ 4 வடிவத்தை கீறுங்களேன் சரியா SO2 SO3 SO3 2 minus SO4 2 minus Cl2 சரிதானே இதில் வடிவம் SO2 வடிவம் சரியா ரைட் SO3 2 minus இதில் நீங்கள் படிச்சிக்கும் வடிவம் பார்க்கதா கூட்டம் பெருமானத்தை போடுங்க கூட்டம் பெருமானம் 18 கோண 24 சரியா 26 மைனஸ் இருந்தால் கூட்டுக ப்ளஸ் இருந்தால் குறைக்கியா ரைட் ஏற்றத்தில் இது நான்முகி ஷேப் இதில் கோண சரிதானே இனி ஃபஸ்ட்டு கலப்பு பார்த்த ஒரு ஏற்றம் அப்புறம் ஒட்சிட்டன் இதில் கலப்பு எந்த sp2 இதில் கலப்பு sp2 சிக்மா பொண்ணையும் தனிச்சோரியும் வேணுங்களா சிக்மா பொண்ணையும் தனிச்சோரியும் இதில் sp3 இதில் sp3 விளங்குதா கலப்புல spக்கு மின்னழுத்தன்மை கூட அப்புறம் sp2 அப்புறம் sp3 இதில் spக்கு தான் இல்லை அப்புறம் sp2க்கு தான் கூட வரேன் கலப்பு சமனாக இருந்தால் தான் அப்புறம் நேற்றத்துக்கு போகிறேன் இப்போ இந்த 2க்கும் கூட இந்த 3க்கும் குறைச்சல் விளங்குதா SO2 தான் கூட sp2 3க்கும் குறைச்சல் சரியா இப்போ இவங்க இப்போ 2வது பார்க்கணும் ஏற்றம் இதில் ஏற்றம் யாரிலையும் மெஞ்சனூர் ஏற்றம் மிக்குதா மெஞ்சனூர் ஏற்றம் மிக்கும் நான் சல்ஃபர்ட மின்னழுத்தம் கட்டிங்க அப்போ சல்ஃபரில் ஏற்றம் மிக்குதா இல்லை ஒன்றுலேயும் ஏற்றம் இல்லை அப்புறம் ஒற்சிட்ட நம்பர் வாங்க மின்னழுத்தன்மை கூணத்துக்கு மைனஸும் மின்னழுத்தன்மை கூணத்துக்கு மைனஸும் அடுத்ததுக்கு ப்ளஸும் போட்டு பிணைப்பால் பாருங்கள் இது 2 பிணைப்பிக்குது +2 இதுக்கு -2 இதால் 2 அப்போ ஒற்சிட்ட நம்பர் எத்தனை +4 2 பிணைப்பிக்க இது மின்னழுத்தமே குறைஞ்சால் இதுக்கு மின்னழுத்தமே கூறினால் இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் பிணைப்பு இருந்தால் 2 பிணைப்பு இதில் 2 பிணைப்பு +4 இதில் +6 சரி இதில் +4 இதில் +6 இதில் வந்து +4 இதில் வந்து +6 இதில் வந்து +2 சரியா இனி பாருங்கள் கலப்பில் எஸ்பிக்கு மின்னழுத்தமே கூட போல் ஏற்றத்தில் வந்து நேரேற்றத்துக்கு கூட அப்புறம் நடுநிலை மைனஸு குறைச்சல்
ஒட்சியேட்டர்லேயும் அதே போல் நேர் ஒட்சியேட்டர் நம்பருக்கு கூட இன்னொருத்தமே கூட அப்புறம் 0 ஒட்சியேட்டன் அப்புறம் மைனஸ் ஒட்சியேட்டர்னு குறைச்சல் சரிதானே. அப்போ இதில் +4 +6 யாருக்கு கூட SO3 ஏன் அவருக்கு தான் நேர் ஒட்சியேட்டர் நம்பர் கூட +4 +6 கூட +6 தான் கூட. அப்புறம் SO2 இந்த மூணுலையும் பார்க்கணும். இப்போ கலப்பு சமன் ஏற்றம் இல்லை இதில் நேர் ஒட்சியேட்டர் கூட யார் SO4 2-. அடுத்தது +4 இது SO3 2-, அப்புறம் Cl2. ஸோ இப்படியான ஆன்சர் வந்து 4ஆம் ஆன்சர் சரிதானே. ரைட் பார்த்துக்கோங்க. அடுத்த கடைசி கேள்வியை போம். 41வது கேள்வியை பாருங்கள். ரைட் அடுத்தது 41வது கேள்வி சரியா. அலசங்களிடையே I2 திண்மமாக இருக்கும் அதே வேளை Br2 ஒரு திரவமாகும். அலசன்கள் வந்து Cl2 Br2 F2 Cl2 Br2 I2 சரிதானே. ரைட் எனக்கு தெரியும் இது ரெண்டும் வாயுக்கள் இது ரெண்டும் இது திரவம் இது திண்மம் இயற்கையில் சரிதானே திண்மம் சரியா. ரைட் மூலக்கூட்டு அது அப்போ அந்த கூட்டு சரியா I2 திண்மமாக இருக்குது இது வந்து திரவமாக இருக்குது. ரெண்டாம் கூட்ட பாருங்கள் மூலக்கூட்டு மேற்பரப்பளவு அதிகரிக்கும் போது லண்டன் விசை வலிமை அதிகரிக்குதோ ஒரு சொல்லு மூலக்கூட்டு பரப்பு மூலக்கூட்டு திணிவு கூடினா மூலக்கூட்டு திணிவு கூடினா லண்டன் விசை கூடு அதால் உருகுநிலை கொதிநிலை கூடுவார். இவரையும் பார்க்க இவருக்கு மூலக்கூட்டு திணிவு கூடு அதே மாதிரி இவருக்கு மூலக்கூட்டு திணிவு கூடு அதான் மூலக்கூட்டு பரப்பு கூடுது சைஸ் கூடுதே திணிவு கூட சைஸ் கூடுது சரியா அதான் மூலக்கூட்டு பரப்புன்னு இல்லையே. அதாவது லண்டன் ஃபர்ஸ்ட் கூடுது லண்டன் விசை சங்கிக்கு மூலக்கூட்டு பரப்பு தான் இவரையும் பார்க்க இவருக்கு கூடு. அப்போ லண்டன் விசை கூடுது அதால் அந்த செல்லுக்கு இவருக்கு தான் உருகுநிலை பெருமானம் கூடியண்டு காரணமே உருகுநிலை திண்மம் வந்து திரவத்துக்கு பெய்த்து மாறணும் இவற்றில் திரவத்தில் ஈக்குது சரியா. அப்போ இவருக்கு தான் உருகுநிலை பெருமானம் கூட காரணம் இவர் திண்மம் என்பதால் சரியா. அப்போ அந்த முதலாம் கூட்டுக்குரிய விளக்கமாக தான் ரெண்டாம் கூட்டு ஈக்குது. மூலக்கூட்டு மேற்பரப்பளவு கூடும்போது லண்டன் விசை கூடுது காரணம் வந்து அந்த லண்டன் விசை கூட உருகுநிலை பெருமானம் கூடுது. உருகுநிலை பெருமானம் கூடத்துக்கு ஒரு காரணமாக இல்லை இது திரவமாகி திண்மமாகி இது வழங்குதா இது திரவம் இது திண்மம் சரிதானே. முதலாம் கூட்டுக்கு ரெண்டாம் கூட்டு விளக்கம் இல்லாத மாதிரி இருந்தாலும் ரெண்டாம் கூட்டுக்கு முதலாம் கூட்டு விளக்கமாக இருந்தாலும் நாங்கள் சரியாக எடுക്കുക சரியா. இதெல்லாம் கேள்வி செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்கணும். 41க்கு மிச்சம் பேர் 2ஆம் மாதம் அடிச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு ஸ்கீம் முதலாம் மாதம் கொடுத்து சிலது ஸ்கீம் வச்சு நாங்கள் படிச்சுக்கொள்ளணும். கெமிஸ்ட்ரியில் சிலதுக்கு அப்படித்தான் சிலதுக்கு சேர்மாட சப்போர்ட் தேவை செல்ஃபாக எடுக்கல அதான் நான் சொல்லிக்கு சேர்மாடலாம் படிக்கணும் கெமிஸ்ட்ரி பாரும்பீங்கன்னா ஏன்னா சில விதி விலக்குகள் வர அதுபோல் கட்டாயம் சேர்மாட்டை கேட்டு படிச்சுக்கொள்ளணும். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் செல்ஃபாக படிக்க கஷ்டம் சில விதி விலக்குகள் வர சரிதானே. ரைட் அது இப்போ போன 2018 வீடியோலையும் சொல்லி இப்போ நோட்டுக்கு பின் இப்போ கொஞ்சம் கூடுது 120 பார்க்க சரியாக பார்த்தா 120 பார்க்க நீங்கள் குறைவானு சொல்லுவீங்க அப்படி 1-2 விதி விலக்குகள் அதே போல் அனுபவத்தில் இப்போ முதலாம் கூட்டுக்கு ரெண்டாம் கூட்டு விளக்கம் இல்லாத மாதிரி இருந்தாலும் ரெண்டாம் கூட்டுக்கு முதலாம் கூட்டு விளக்கமாக பார்க்கணும் சரியா. அப்போ இதுக்கு ஸ்கீம் ஆன்சர் முதலாவது சரியானே. அப்போ உருகுநிலை கூடத்துக்கு ஒரு காரணமாக சொல்லியும் இது திண்மம் இது திரவம். இப்போ திண்மம் திடீர்னு திரவத்துக்கு பெய்த்துதானே மாறணும் சரியா. அப்போ இதுக்கு தான் பெருமானம் கூட தானே சொல்லிக்கலாம் லண்டன் விசை கூடுது மேற்பரப்பளவு கூடுது சரியானே. அப்போ 41க்கு முதலாவது ஆன்சர் ஓகே ரைட். அப்போ விளங்கிக்கு நினைக்கி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளும் கட்டாயம். இப்போ ஜெனரல் கெமிஸ்ட்ரி முடியக்கொள்ள ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் ஃபுல் தரவாகிக்கணும் சரிதானே. நல்லக்கு வருவீங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரி முடியக்கொள்ள இன்ஷா அல்லாஹ் சரியாக வீடியோ பார்த்து படிச்சிங்கன்னா நல்ல லெவல் வரையிலும். இப்போ நல்லா படிங்க பொருளில் இன்ஷா அல்லாஹ் எக்ஸாமுக்கு காலம் இருக்குது நல்லா படிங்க. ஏதாவது சந்தேகம் நீதான் கேட்டுக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணும். இப்போ வீடியோவில் பார்க்க டைம் மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். ஃபோன் கிட்டே இருந்தால் அவங்களுக்கு ஒழுங்காக படிக்க இருக்காது வேறு சந்தேகம் தான் வரும். அதால் நேரங்களை வீணாக்காமல் படிங்க இன்ஷா அல்லாஹ். ஏதாவது சப்போர்ட் இருந்தால் கேளுங்க கட்டாயம் சொல்லித்தருவோம். 3 வாரத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிங்க டைம் டேபிள் போட்டு படிங்க துஆவோடு படிங்க இன்ஷா அல்லாஹ் சாதிக்கலாம் சரியா. கெமிஸ்ட்ரி இலகுவான பாடம் தான். ரைட் ஏதாவது டவுட் வரையும் கேட்டுக்கணும். சரி இப்போ சிலருக்கு சேர்மாரோ சப்போர்ட்டோட படிக்கணும் அதான் அதால் டவுட் கேட்க விஷயத்தில் வைக்கப்பட வேணாம். நீங்கள் ஒரு சொல்லி கொடுத்து படிக்கிறது அதால் கட்டாயம் கேட்டுக்கோங்க. ரைட் துஆ செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.